இந்திய விமானப்படையினுடைய 92ஆம் ஆண்டு நிறைவு விழாவொட்டி தற்போது சென்னை மெரினா கடற்கரையில நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தற்பொழுது மெரினா கடற்கரையில நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் நிர்மல் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் மெரினா காட்சிகளை பார்க்கிறோம். அனைவருமே கொடைகளோடு வந்திருக்கிறாங்க. நம்ம தொடர்ச்சியா நம்மளுடைய நியூஸ் 18 தொலைக்காட்சியினுடைய நேரலையில சொல்லிக் கொண்டே இருந்தோம், கொடை எடுத்துட்டு வாங்க, குடிநீர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. அவர் கேட்டார் போல நீங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் முழுக்க முழுக்க கொடைகளோடு பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பகுதி மெரினாவுடைய உடைப்பாளர் சிலையிலிருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு தற்போது இந்த பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே கேலரிகளாக பொதுமக்கள் தற்போது இந்த பார்வையிடுவதற்கு வந்திருக்கிறாங்க. ஃபுல்லா ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய விமானப்படை வீரர்கள் இதை வந்து ஆங்கரிங் பண்ணி ஒவ்வொரு குறிப்பாக இந்த ஹெலிகாப்டரும் அதே போல வந்து ரஃபேல் உள்ளிட்ட பல்வேறு விதமான அந்த குறிப்பாக நம்மளுடைய விமானப்படையினுடைய மிக உயர்ந்த பிளைட் எல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 11 மணிக்கு இங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரங்கத்திற்கு வர இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் விமானப்படையினுடைய தளபதி அமர் பிரீத் சிங் அவரும் வந்து இந்த பகுதிக்கு வர இருக்கிறார். விமானப்படை அதனுடைய அதிகாரிகள் அதே போல ராணுவ அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் நேவி கோஸ்ட்கார்டுடைய அதிகாரிகள் என்று பல்வேறு விதமான ஏற்பாடுகள் தற்போது மிக பிரம்மாண்டமான ஏற்பாடாக வரைக்கும் கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை பார்க்கக்கூடிய வகையில் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கோஸ்ட்கார்டுடைய ஷிப் வந்து தற்போது இந்த பகுதியில தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர் தொடர்ச்சியாக அந்த அனைத்து ரிஹர்சல்கள் முடிந்த நிலையில கடைசி கட்ட அந்த ஒத்திகைகள் வந்து பார்க்கக்கூடிய வகையில இங்க இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வந்து இங்க பல்வேறு வீரர்கள் குறிப்பாக ராணுவ அதிகாரிகள் பலரும் வந்து இங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஏராளமான பெண் போலீசார் வந்து இங்க போடப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றதை பார்க்கிறோம். ஏனென்றால் மிக முக்கியமான ஒரு இந்திய ராணுவத்தின் மிக உயர்ந்த ஒரு பலத்தை வந்து காட்டக்கூடிய வகையில நம்மளுடைய நாடு வந்து திகழ்ந்து வருகிறது. இந்தியா வந்து ஒரு உலகத்திலேயே 3வது ஒரு நாடாக விமானத்துறையில வந்து சாதித்து வருகிறது. அதை நம்மளுடைய மக்களுக்கும் தெரியப்படுத்தும் விதமாக இந்த பிரம்மாண்டமான ஏர் ஷோ நிகழ்ச்சி எந்த அளவுக்கு நாம வலிமையோட எல்லைக்கும் நம்மளால் சென்று நம்மளுடைய வலிமையை நிரூபிக்க முடியும் என்பதை காண்பிக்கக்கூடிய வகையில நம்மளுடைய இளைஞர்களையும் குழந்தைகளையும் வருங்கால சந்ததிகளையும் மிகப்பெரிய இந்த ஆர்வத்தை தூண்டும் விதத்துல இந்த ஏர் ஷோ இன்னைக்கு அமைய போயிருக்கிறது. 72 ஏர்கிராப்ட் கிட்டத்தட்ட தேஜஸ் ரஃபேல் உள்ளிட்ட பல விதமான 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து தற்போது இந்த சாகச நிகழ்ச்சி நடத்த போறாங்க. இப்போது ஒரு உச்சகட்ட பாதுகாப்பும் மக்களும் மெரினாவில் குவிந்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், மக்கள் சாரையாக வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம் வேல்முருகன். அடுத்ததாக செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வினோத், நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அங்க வரக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுது? என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் அங்க வரக்கூடிய மக்கள் இருக்காங்க? நாம் தற்போது சென்னை அண்ணா சாலை என்று சொல்லக்கூடிய மவுண்ட் ரோடில் நின்று கொண்டிருக்கோம். இந்த பகுதியில் வாகனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திடீரென இந்த போக்குவரத்து மாற்றங்கள் அவ்வப்போது திடீரென மாற்றம் செய்வதால் வாகன ஓட்டிகள் திணறி வருகின்றனர். குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள இந்த விமான சாகச நிகழ்ச்சிகளை காண்பதற்காக சென்னை, புறநகர், திருவள்ளுவர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்த சென்னைக்கு வருகை தந்துள்ளனர். குறிப்பாக இந்த விமான சாகசங்களை பார்ப்பதற்காக நேற்றே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வருகை தந்து உறவினர்கள் தங்கி இந்த பகுதியில் இந்த நடைபெறவுள்ள விமான சாகசத்தை காப்பதற்காக மிகவும் ஆர்வமாக காலையிலிருந்தே படையெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு மக்களும் சென்னையை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விமான சாகச நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை நாம் பார்க்கலாம். இதுதான் அண்ணா சாலை. இந்த சாலையில் வாகனங்கள் மெரினா கடற்கரை நோக்கி செல்லும் பொழுது கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் நிலை வருகின்றன. குறிப்பாக இந்த மெரினா கடற்கரைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அண்ணா சாலை வழியாக வரும்போது போக்குவரத்து மாற்றங்கள் செய்ததால் இந்த போலீசார் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வாகன ஓட்டிகள் அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாமல் திணறி வருகின்றனர் என்றே சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் வாகனங்கள் ஒரு சில வாகனங்கள் இந்த பகுதியில் மட்டும் நிறுத்தப்படுகின்றன. அதாவது மெட்ரோ ரயில் வருபவர்களாக இருக்கட்டும், இல்லை ரயில்களில் வருபவர்களாக இருக்கட்டும், கால் டாக்ஸி உள்ளிட்ட கார்களை புக் செய்து வருபவர்கள் இந்த பகுதியில் இறங்கிவிட்டு இங்கிருந்து நடந்து செல்லக்கூடிய நிலைதான் இங்கு ஏற்படுகின்றன. அரசு சார்பில் இந்த பகுதியில் இலவச பேருந்தை ஏற்படுத்தியிருக்கலாம்.
என்றெல்லாம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதாவது இந்த ஓமந்திரா அரசு மருத்துவமனை இந்த பகுதியிலிருந்து மெரினா கடற்கரை வரை செல்லக்கூடிய இந்த சாலையில் மக்கள் கூட்டமாக காட்சியளிக்கின்றன, மக்கள் தரைகளாகவே காட்சியளிக்கின்றன. அதுபோன்ற இந்த மக்கள் கூட்டம் இந்த அலைமோதி வருகின்றன. காலையிலிருந்து மக்கள் கூட்டம் குறைந்தே காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது நேரம் அதிகரிக்க இந்த விமான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ள இந்த நெருக்கத்தில் மக்களின் கூட்டம் அதிகமாகவே காட்சியளிக்கின்றன. இந்த பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றன. கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காகவும் மக்களை கைட் பண்ணுவதற்காகவும் காவல்துறையினர் இந்த பகுதியில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் மக்கள் சாரசாரியாக வந்து கொண்டுதான் இருக்கின்றனர். இந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் அவர்கள் பணியை செய்து கொண்டு வருகின்றனர். இந்த விமான சாகச நிகழ்ச்சி கடந்த 21 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சென்னையில் நடைபெற உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விமான சாகச நிகழ்ச்சியை இதுவரை பொதுமக்கள் சாதாரணமாக கண்டுகளித்திருக்க முடியாது. நேரடியாக கண்டுகளிப்பதற்காக இந்த பகுதியில் மெரினா கடற்கரையில் மக்கள் கூட்டம் குவிந்து வருகின்றனர். ஸ்ரீராம், போக்குவரத்து மாற்றம் தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க வினோத். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். ரகுவரன், மருத்துவம் சார்ந்து சுகாதாரம் சார்ந்து அத்தியாவசிய தேவைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போதுமான அளவில் செய்யப்பட்டிருக்கா? அந்த ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? அது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், இங்க இப்போ இன்னும் சிறிது நேரத்துல இந்த சாகச நிகழ்ச்சிகள் இன்னும் ஒரு 40 நிமிஷத்துல தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அதிக அளவிலான லட்சக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. மக்களுக்கு ஏன்னா இங்க போக்குவரத்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அது இல்லாம நிறைய குழந்தைகள் வந்திருக்காங்க. விடுமுறை விடப்பட்டிருக்கிறதுனால குழந்தை பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ட்ரி ஒரு பக்கம் எக்ஸிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வரக்கூடியவர்கள் ஒரு பாக்ஸ் செட்டப்ல பேரிகார்டு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு பாக்ஸ் செட்டப்லயும் பாத்தீங்கன்னா மொத்தமா 60 பாக்ஸ் செட்டப் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒருலயும் 1000 பேர். ஏன்னா ஒரே தடியா கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அமைப்புகள் அமைக்கப்பட்டு ஒரு 60 பாக்ஸ் செட்டப்ல அமைக்கப்பட்டிருக்கு. அதுல குழந்தைகளுடன் அவங்க பெற்றோர்களுடன் வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குடிநீர் வசதிகள் எங்க அதாவது கடற்கரை ஓரமாக அமரக்கூடியவர்களுக்கு குடிநீர் வசதிகளும் சென்னை மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. காவல்துறையின் சார்பாக பாத்தீங்கன்னா வரக்கூடியவர்களுக்கு இந்த வெள்ளை நிற கேப் காவல்துறையினர் போக்குவரத்து காவல்துறையினர் கொடுத்துட்டு வராங்க. வெயிலின் பாதிப்பு தாக்கமும் இந்த பகுதியில அதிகமா இருக்கிறதுனால வயதான பெண்கள் அப்படின்ட்டு பலதரப்பட்ட வயதினரும் வந்திருப்பதனால இங்க மருத்துவ குழுக்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா 25க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ்கள்ல தற்காலிக மருத்துவ முகாம் குழு இங்க நிறைய நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறையினர் எச்சரிக்கையாக சென்னை முழுவதும் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். விமானப்படையினுடைய சாகச நிகழ்வை காண்பதற்காக மக்கள் சாறை சாறையாக மெரினா கடற்கரையை நோக்கி படையெடுக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். பல்வேறு செய்தியாளர்கள் களத்திலிருந்து அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை நமக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கடற்கரையை நோக்கி மனித தலைகள் நகர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. விமானப்படை தொடங்கப்பட்டு 92 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வை ஒரு சாதனை நிகழ்வாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கோடு நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் லிம்கா சாதனை புத்தகத்தில் இது இடம்பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் காலை முதலே மக்கள் மெரினா கடற்கரையை நோக்கி குவிய தொடங்கியிருக்கிறார்கள். பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்ட மெரினா கடற்கரையில் தற்பொழுது மக்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம்.